ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சீதாலட்சுமி அம்மா நம்ம கூட இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட டெஸ்டிமனி எடுக்கலாம், லைக் பிஇல என்னென்னலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கேன். என் பேர் சீதாலட்சுமி. ஆரோக்கியமாக இருக்கேன். நான் இந்த பிஇ இன்டர்நேஷனலுக்கு வந்தது காரணமே எங்கள் வீட்டுக்காரர் தான். அவர் வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட். ஸ்ட்ரோக் பேஷண்ட் அவங்க. அவர் வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட். அவருக்கு வந்து முதல்ல நான் எல்லாரோட பேண்ட்ஸும் சாக்ஸும் எடுத்து கொடுத்தேன். பேண்ட்ஸ் அண்ட் சாக்ஸ். பேண்ட்ஸ் அண்ட் சாக்ஸ் பண்ணி, ஏன்னா அவர் உட்காந்தா ஏந்திக்க முடியாது, படுத்தாலும் ஏந்திக்க முடியாது. ஒரு ஆள் சப்போர்ட் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் இருக்கணும். அப்போ தான் அது ஏந்திக்க முடியும், உட்கார முடியும். அது இப்போ நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு போவேன். அப்புறம் எங்கள் அக்கா தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரா பேண்ட்ஸ் அது பேண்ட்ஸும் சாக்ஸும் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் போட்டு ஒரு மாதம் இருக்கும். சொந்தமாக ஏந்திருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு சொந்தமாக ஏந்திருக்கு, சொந்தமாகவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மெதுவாக. ஓகே ஃபைன். அப்புறம் ரெண்டாவது அவர் கண்ணு பிரச்சனை வந்துச்சு. டயபிட்டிஸ்னால கண்ணு பிரச்சனை, கண் பார்வை வந்து இப்போ அவருக்கு வந்து ஐவிஜனும் அந்த ஸ்காஃபும் போட்டு இப்போ வந்து 2014 1 இயர் 2024 வந்து 1 இயர் வந்து லேசர் பண்றதுக்கு 2 வீக்ஸ் போயிட்டு இப்ப இந்த வருஷம் வந்து அதை தள்ளி போட்டாங்க 1 மந்த். 2 வீக்ஸ் லேசர் பண்ணது வந்து இப்போ 1 மந்த்துக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஐ விஷன் அண்ட் ஸ்கார்ஃப். அவருக்கு வந்து அதுல ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று வந்து கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியருக்கு நான் ஷிரோட்டோவும் லிக்கோவும் கொடுத்து இப்போ வந்து ஸ்டேஜ் 4 கிட்னி ஃபெயிலியர் வந்து டயாலிசிஸ் பண்ணி செஞ்சே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இப்போ இடையில 7வது மாதம் போய் செக்அப் பண்ணும்போது அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க டயாலிசிஸை ஹோல்ட் வெயிட் இப்போதைக்கு வேணாம். இது வந்து குறைஞ்சிருக்கு, எல்லாம் இனிப்பு குறைஞ்சிருச்சு, ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சு, எல்லாம் குறைஞ்சிருக்கு, ஹோல்ட். அப்புறம் நாங்கள் கிளினிக் இந்த கிளினிக் போய் செக் பண்ணும்போது, நாங்கள் மந்த்லி போய் செக் பண்ணுற கிளினிக்கு விசியாத்தான் போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க இன்சுலினே வேணான்ட்டாங்க. இன்சுலினே ஒன்ஸ் தான் போடுவார் இன்சுலின் நைட்ல. அந்த இன்சுலினே அவருக்கு வேண்டாம், நிப்பாட்டிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்சுலின் வேணாம், இந்த மருந்து மட்டும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. சரிம்மா, இப்போ நீங்க பிஇ வந்ததுக்கு அப்புறம் இப்போ இவ்வளோ பெனிஃபிட் நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இது எல்லாரும் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை அவங்கவுங்க ஆரோக்கியத்தை